எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறது விடுப்பா. உனக்கு உன் உடம்புக்கு என்னாச்சு? இனிமே அந்த ஆண்டவனை நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாதுப்பா. ஐயோ கடவுளே, நான் பண்ண பாவத்துக்கு என்ன வேணா எது வேணா செஞ்சுக்கோ, என் பையனை எதுவும் பண்ணிடாத. கதிர், என் சொத்து ஆயிட்டாச்சு, நான் எப்படியாவது காப்பாத்துறேன் கதிர். இனிமே யார் நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாதுப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான்ப்பா. நம்ம சித்தப்பா வீட்டை ஏமாத்துனதுக்கு தான் எனக்கு அந்த ஆண்டவன் சரியான தண்டனையை கொடுத்துட்டான்ப்பா. நான் சொல்றத கேப்பீங்களாப்பா? நம்ம சித்தப்பாட்டு இருந்து ஏமாத்தி வாங்கின சொத்தை அவர்கிட்டயே கொடுத்துட்டு நீங்க அவரோடய வாழ்ந்துருப்பா. இதான்ப்பா என் கடைசி ஆசை. நிறைவேற்றீங்களாப்பா? ஏங்க, இன்னைக்கு முதலாளி வீட்டில் வேலை கொஞ்சம் ஜாஸ்திங்க, அதனால தான் நேரம் ஆயிடுச்சு. ஏமாங்களா, இப்படி வா. ஏமாங்களா, எப்படி இருந்த மக்கள் இப்படி பழைய 10 பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி தேஞ்சு போச்சு. ஏமா, நீ வீட்டு வேலை செஞ்சுதான் நம்ம பழைக்கணுங்கிற நிலைமை அந்த கடவுள் கொண்டு விட்டானேம்மா. இதை பார்க்கறதுக்கு நான் உயிரோட நம்ம செத்து போயிருக்கலாமா, செத்து போயிருக்கலாம். மாறு வேஷமா மகராணிக்கு இங்கே 7 வேஷமா. என் தெய்வத்துக்கு மாறு வேஷமா, மகராணிக்கு இங்கே 7 வேஷமா. சுமந்தக்குள்ள 10 மாசம்தான், அடி பெற்ற பின்னும் வாரமாச்சுமா. ஆராரோ சொன்ன தாயாரோ உடனாயாரோ ஆனம் போனாரோ. ஆராரோ சொன்ன தாயாரோ. இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏமங்களா, அந்த ஆலமரத்தை பார்த்துருப்பேன். அதுக்கு வயசாக தான் அதோட விழுதுகளை தாங்கி நிற்கும். சாதாரண அந்த மரத்துக்கு இருக்கிற ஆறுதல் கூட நம்மளால நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லையம்மா. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க அழக்கூடாது. இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்தீங்க. இனிமே கொஞ்ச காலத்துக்கு நான் கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்துறேங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மங்களா, நீ 1000 தான் ஆறுதல் சொல்லு, நான் மொண்டி தரேன். ஐயோ, ஏங்க ஏன் மறுபடியும் இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஆமா மங்களா, நீ சாப்பிட்டியா? நான் முதலாளி வீட்டில் வயிறு நிறைய சாப்பிட்டேங்க. ஏன் மங்களா, ஏன் போய் சொல்ற? என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்னை விட்டுட்டு நான் சாப்பிடாம நீ என்னைக்கு சாப்பிட்ருக்க? அது வந்துங்க மங்களா, மனைவி அமையறதில்ல கடவுள் கொடுத்து வரேன்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு மனைவியாக கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியலம்மா. ஆனா இந்த மொண்டியால உனக்கு எவ்வளவோ கஷ்டம் பாருமா, உனக்கு எவ்வளவோ கஷ்டம் பாரு.
என்ன இது? சொல்றேன். பெரியவரே சொல்றேன். வயசுல மூத்தவர் தான். நீங்க வயசுல மூத்தவர், அதனால எங்க 2 பேத்துக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா சொன்னா. அவனா ஒத்து வர மாட்டான்டி, விட்டுரு, நாங்களாச்சும் பாக்குறேன். ஒத்து வர மாட்டான். அவன் பேரே பாத்தியா கொழுவான். அவன் மொன்ன கொழு. ஏன் அவனை போய் பிடிச்சிட்டீங்க? அவன் பேரே கொழுவான். அவன் ஒரு மார்க்கமான ஊருக்குள்ள பரவாயில்ல. அவன் கையை கூட சேர்த்து வச்சுட்டு போறேன். ஆனா அள்ளி அவனுக்கு கூட தெரியாது, நான் விடுறேன் பாரு. கையை கூட மாலை கொடுக்கணும்டா. பெரிய மாதிரி நான் விட்றா கொடுக்கணும்டா. எடுத்துக்கல இல்ல ஒண்ணு இல்ல. அப்புறம் மாத்திரா டே எனக்கு. என் தண்ணியா உங்ககிட்ட ஒப்படைக்கிறா. அல்லியா உள்ளங்கையும் போறா புறங்கையும் 2 ஒரே கலர். அவன் உனக்கு தான் நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடுற. இப்ப நீ கிளம்பு பாருங்க. ஊடு என்னது உள்ள போய் ஐடியா எட்டுமா. ஏண்டா முதலாளி விட்டுட்டு எகிரி எப்படியோங்க இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே நம்மள தொந்தரவு பண்ண யாருமே இல்ல. இனிமே நான் தான் ராணி, நீங்க தான் ராஜா. என்ன காயத்ரி, 2 பேரும் ராஜா ராணி விளையாட்டு விளையாடுற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நம்மளை பிடிச்ச சனினுங்க தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஏ நிஷான், அப்படிலாம் சொல்லாதடா. நானும் உன் கூட சேர்ந்து அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாதுடா. வயசான காலத்துல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஆமாங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. டேய் என்னடா அப்படியே ரொம்ப நாணம் வந்த மாரி நடிக்கிறிய? இவ்வளோ பாவம் பார்க்குறோம், அன்னைக்கு அவங்களோடய போக வேண்டியது தானே. இப்போ வந்து அந்த மொட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏய் நிஷான், இப்ப என்ன சொல்லிட்ட? ஒரு அண்ணன் கூட பார்க்காம மரியாதை பேசிட்டு நீ. இந்த சட்டையை பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட மரியாதை கெட்டுரும். இந்த 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிங்கிறது மறந்து போச்சா உனக்கு? என்ன காயத்ரி பார்த்துட்டு இருக்க? உனக்கு சேர வேண்டிய சொத்தை ஒழுங்கா பிரிச்சு வாங்கு. டேய், இது நம்ம சொத்தா? இது நம்ம பாட்டம் பாட்டி சொத்தா? ஏன்டா அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுற? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏமா காயத்ரி, நீ ஏன் சொல்லக்கூடாதா? அக்கா, அவர் சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் வாயும் வேற தானே. உங்களுக்கு வேணாமா இருந்தா ஒழுங்கா கையெழுத்து போட்டு போங்க. பத்திரிக்கை எடுத்துக்கோ. போறேன், எத்தனை கழுத்து வேணா போடுறேன். ஏன்னா உங்க அண்ணன் போட்டா அது செல்லாது. ஏன்னா சொத்துல என் பேர்ல தானே இருக்கு. கொடுங்க. எங்க போட்ட துணிமணியோட போல வாங்க. எப்படியே காயத்ரி, நம்மளை பிடிச்ச சனினுங்க ஒன்னொன்னா தொலைஞ்சிருச்சு. இனிமேல் நமக்கு ஜாலி தான்.
கணக்கா நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான் தங்கமுத்துனக்கு இருக்கு மொத்தம் தெரிய முறையிடலாமோ இப்படி நான் எங்கிறது உண்டாமணி விளக்கு உந்தி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நான் கணக்கா நான் தூங்க போனதில்லை ஒன்னாலதான் கண்ணு ஒன்னாலதான் இத்தான் எனக்கு என்னென இருந்து எட்டி போகலாமோ முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும் உண்டாமணி விளக்கு உந்தி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா அந்த ரம்பனின் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும் வழியில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா டாக்டர் கோச்சிக்காதீங்க டாக்டர். என் மங்களத்தை கொண்டுனா என்னால் தாங்கிக்க முடியாது. அவளுக்கு எதுவும் இல்லையே. நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் இதை சொல்லக்கூடாது, எந்த அதிர்ச்சியான தகவலையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு பிளட் கேன்சர். நீங்க தான் இவங்களை பத்திரமா பார்த்துக்கணும். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் டாக்டர். நீங்க தான் என் மங்களத்தை காப்பாற்றணும் டாக்டர். நீங்க தான் என் மங்களத்தை காப்பாற்றணும். ஆமா டாக்டர், இதுக்கு மருந்து மாத்திரையில் ஆகுங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும்? இன்னும் 2000-3000 ஆகும். இதில் இருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் மறக்காம வாங்கி கொடுங்க. கடவுளே, நீதான் என் மங்களத்தை எப்படியாவது காப்பாற்றணுமா? சரியாயே, நீதான் என் மகளத்தை காப்பாற்றணுமா? காப்பாற்றணும். ஏங்க டாக்டர் என்ன சொன்னாரு? நீங்க மகளா வாடிட்டு அது வந்து மங்களம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தா இங்கே ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. என்ன 2-3 நாளா? என்னங்க, என்னால முடியாது. நாம ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா நம்ம வயிறு ரெஸ்ட் எடுக்காத. அதுவும் இன்னும் 2-3 நாள் இங்க
பெட்ல படுத்துருக்கணும்னா ஏகப்பட்ட செலவாகுங்க. நீ ஏன் மங்களம் கவலைப்படுற? நம்ம பசங்கிட்ட போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வர மங்களம். என்னங்க இன்னுமா நீங்க அவனுங்களை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவனுங்க நம்மள என்னைக்கோ மறந்துட்டானுங்க. இனிமே நம்மள நினைச்சு பார்க்க மாட்டானுங்க. மங்களம், நான் யார்கிட்ட போகிறேன்? நம்ம பசங்கிட்ட தானே, நம்ம பெத்த பிள்ளைங்க. ஏதோ அன்னைக்கு தெரியாமல் அப்படி நடந்துடுச்சு, அதை நானே மறந்துட்டேன். நீ இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க நம்ம பிள்ளைங்கம்மா. நான் போயிட்டு பணத்தோட வரேம்மா. ஏங்க நீங்க அங்க போய் பணத்தோடு வராட்டினாலும் பரவாயில்ல, ஆனா மானத்தோட நீங்க வந்தா அதே எனக்கு போதுங்க. நீங்க பாருங்க, எனக்கு எதுவும் ஆகாதுங்க. ஏன் உடம்பு நல்லாதான் இருக்கு, நான் உயிரோட தான் இருப்பேன். ஆனா நீங்க நீங்க கவலைப்படாதீங்க. மங்களம், இங்கே பாரு மங்களம், நீ எதுக்கு கவலைப்படாத. எனக்கு என்ன நோவா? நான் நல்லா தானே இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படாதுமா. எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா, எனக்கு எந்த குறையும் இல்லை. இல்லை மங்களம், நான் அழமாட்டேன். நான் இனிமே அழவே மாட்டேன் மங்களம். நான் இனிமே அழ மாட்டேன். நீ அழாத மங்களம், நீ அழாத. அம்மா அம்மா, சே, இந்த பிச்சைக்காரனுங்க தொலை தாங்க முடியல. போய் பார்த்து யாருன்னு அனுப்பிட்டு வாடி. ஓஹோ, நீங்களா? ஆமா, அன்னைக்கு என்னமோ ரொம்ப வீராப்பா பேசிட்டு போனீங்க, இப்ப எங்க வந்து நிக்கிறீங்க? அன்னைக்கு ஏதோ அவசரப்பட்டு போயிட்டோம்மா. இன்னைக்கு மக்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நிசாந்தையும் செந்திலையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்கள வந்து பார்க்க வந்திருக்கீங்களே, இவங்க என்ன MBBS டாக்டரா? எங்கேயாவது கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்த வேண்டியது. இல்லைம்மா, அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு தான் வந்தேன். பணம் பத்தலை, அதுதான் நிசாந்தை பார்த்துட்டு போகலான்னு. அவரு வெளியே போயிருக்காரு. ஏம்மா, நான் வரும்போது யாரோ பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சே. உங்க பையனை வெளியே அனுப்பிச்சிட்டு மாப்பிள்ளைங்களோட கொஞ்சிட்டு இருந்தேன். என்னம்மா மரியாதை இல்லாம பேசுறிய? பின்ன நான் தான் அவர் வெளியே போயிருக்கா சொன்னேன்ல, அப்புறம் என்ன? சரி சரி, போயிட்டு நாளைக்கு வாங்க. ஒரு நிமிஷம், இன்னைக்கு எங்க வீட்டுல மட்டன் எடுத்து சமைச்சிருக்கோம். இருங்களேன், கொஞ்சம் சாப்பாடு போட்டு தர, சாப்பிட்டு போவீங்க? பரவாயில்லம்மா, நான் அங்கேயும் கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் வேற ஒரு நாளைக்கு வரேம்மா. நான் கூட
கூட பிச்சைக்காரன் நினைச்சேன். எங்க அப்பன் தான் வந்தானா? ஆமாங்க, உங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. சனினுங்க தொலைஞ்சதுன்னு பார்த்தா விடாம துரத்துதுங்க. நல்ல மூட்ல இருந்தேன். நீ வா. நிசாந்து, யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிருக்கே, கொஞ்சம் கூட அறிவில்ல? தப்புதாம்மா, தப்புதான். செந்தில் எங்கன்னு கேட்கறதாம்மா வந்தேன். ஆமா நிசாந்து, நீ வெளியே போனதா காயத்ரி சொல்லிச்ச. அப்ப உள்ள சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால அவ அப்படி சொல்லியிருப்பா. ஆமா, என்ன விஷயம்? இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். அதனால ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்த வேண்டியது தானே? இல்லப்பா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன், பணம் நிறைய செலவாகுனாங்க, அதனால. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப இருக்கிற சூழ்நிலை பணம் இருக்கிற கூட பிரைவேட் ஆஸ்பத்திரி போறது பயப்படுறான். பேசாம ஏதாவது ஒரு தர்மாஸ்பத்திரியில சேர்த்ததை விட்டுட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ? சரி சரி காயத்ரி, பீரோல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வா. என்னப்பா அது? என்ன அது? 100 ரூபாய் கொடுக்குறீங்க, ஏதோ ரோட்ல போறவர மூணாவது மனுஷனுக்கு கொடுக்க மாதிரி கொடுக்குறியப்பா. நான் என்ன பண்ணிட்டோம்? என்கிட்ட இருக்கிறதானே கொடுக்க முடியும். நீ இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லப்பா, இப்படி 100 ரூபாய் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டியப்பா. பரவாயில்ல, இந்தா இதை நீயே வச்சுக்க. நான் வரேன்பா. இந்த வெட்டி வீரா அப்ப ஒன்னும் குறைச்சல. நீங்க விடுங்க, பணம் நம்மளுக்கு 100 ரூபாய் மிச்சம். வாங்க உள்ள போலாம். தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. நீ தானே மாணிக்கத்தோட மூத்த பையன்? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களை எங்கெல்லாம் நான் தேடுறது? ஆமா, நீங்க யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. செந்தில், என்ன தெரியலையா? நான் தான் அவங்க பெரியப்பாடு. அட பாவி, உன்னாலதான் அந்த நிலைமைக்கு நாங்க வந்தோம். உனக்கு கொல்லாமல் வந்தோம். அவசரப்படாதப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. பணம் 10 செய்யும். அந்த பணத்துக்காக நான் எவ்வளோ பாவம் பண்ணிட்டேன். என்னை கொன்னு நீயும் பாவி ஆயிராத. எனக்கு அவரை விட்டுருங்க. செந்தில், நான் செஞ்ச தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டேன். நான் யாருக்காக இந்த சொத்தை சேர்த்து வச்சனோ அவனும் செத்து போயிட்டான். அவன் சாகுறப்ப உங்க சொத்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க சொல்லி அவனு எய்ட்ஸ் நோய் வந்து செத்துட்டான். அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். செந்தில், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏங்க, அவர் தான் செஞ்ச தப்பு மன்னிச்சு இப்போ மன்னிச்சிருங்கன்னு கேட்குறாரு. தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது தான் மனிதாபிதானம். செந்தில், உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க? உங்க தம்பி எங்க? பெரியப்பா, அப்பாவும் அம்மாவும் என் கூட சண்டை போட்டு எங்கேயோ போயிட்டாங்க. தம்பி இவங்க வீட்டில் தான் இருக்கான். வர வர அவன் போக்கே சரியில்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத செந்தில். உன் தம்பி கையில் காலாச்சு பிடிச்சி அவனை திருத்தி உங்க அப்பா உங்க அம்மாவிலையும் கூப்பிட்டு வந்து உங்களை ஒரே ஒன்னா சேர்த்து வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வா செந்தில், போலாம். என்னைக்கு இல்லாத புது பழக்கமா? இல்ல குடிச்சு வந்திருக்கீங்க? டேய், இது ஒண்ணும் புது பழக்கம் இல்லடி, ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற பழக்கம் தான். இத்தனை நாள் வீட்டுக்கு தெரியாம குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப வேலையும் போயிடுச்சா, அதனாலதான் இந்த நிலைமையில இருக்கிறேன்.
வேலை போயிடுச்சா? குடிச்சிட்டீங்க, உளறீங்க. தெளிவா தான் பேசுங்களேன். டேய் சத்தம் போடாதடி. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பேங்க் பணத்துல இருந்து ஒரு 5 லட்சம் ஃப்ராடு பண்ணிட்டோம். அதை எப்படியோ மேனேஜர் கண்டுபிடிச்சு எங்களை வேலையை விட்டே தூக்கிட்டாரு. வேலையும் போச்சா, அதான் இப்படி. பரவாயில்லைங்க. இன்னைக்கு வேலை போயிடுச்சுன்னு குடிப்பீங்க, அப்புறம் சோகமா இருக்குன்னு குடிப்பீங்க, வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் எடுத்து குடிச்சிருவீங்க. நான் ஏன்னு கேட்டா என்னை தூக்கி போட்டு மிதிப்பீங்க. இனிமே உங்க கூட பேசி பிரயோஜனம் சாமி. நீங்க உள்ள போய் படுங்க. காயத்ரி, ஹே காயத்ரி, வாங்கக்கா. மாமா வாங்க மாமா. ஆமா, இவரு எங்க பெரியப்பாமா. என்னம்மா அப்படி பாக்குற? நான் பழைய நாகலிங்க இல்ல, திருந்தி வாழலான்னு வந்திருக்கேன். ஆமா காயத்ரி, இங்க பாரு, அவர் செஞ்ச தப்பெல்லாம் அவரு உணர்ந்துட்டாரு. அவரு நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு. ஆமா, உங்க வீட்டுக்காரங்க? அக்கா அக்கா நான் ஏமாந்துட்டேன் அக்கா. என்ன காயத்ரி சொல்ற? மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் மாமாவையும் அத்தையும் 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தினேன். உங்களையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். ஆனா இப்ப அவரு ரொம்ப குடிக்கிறாரு மாமா. ஏன்னு கேட்டா என்னென்னமோ காரணம் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் அத்தைக்கும் மாமாக்கும் செஞ்ச பாவம் நான் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறேன். மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்ல மாமா, மாமா வந்து அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. என்ன காயத்ரி சொல்ற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ நிஷாந்த் கூப்பிடு, நான் உடனே பார்க்கணும். இல்ல மாமா, அவர் ரொம்ப போதையில தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு போதை தெளிஞ்சதும் நான் பக்குவமா சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம நீங்களும் இங்கே தங்குங்க, காலையில நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். சரி. ஏங்க, இந்த குங்குமத்தை என் நெத்தில வச்சு விட்டு என்னை முதல்ல நீங்க ஆசீர்வாதப்படுங்க. ஆமா மங்களம், என்ன மகாலட்சுமி மாதிரி இன்னைக்கு இருக்க? என்ன விசேஷம்? வர வர உங்களுக்கு அதிக ஞாபகம் மறதி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி சங்கமமாகி சந்தோஷமான கல்யாண நாளுங்க. என்ன என்ன மங்களம் சொல்ற? இன்னைக்கு நம்ம கல்யாண நாளா? எப்படி மறந்து போச்சு எனக்கு? இங்க பாரு மங்களம், வருஷம் வருஷம் நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன். ஆனா இந்த வருஷம் நான் என்னம்மா பண்ணுவேன்? பாருங்க, எதுக்காட்டாலும் எங்க சின்ன குழந்தையாருமே வளர்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எனக்கு எதுவும் வாங்கி தர வேணாம். என் மேல மாறாத அன்பு வச்சிருக்கிறீங்களா, அது ஒண்ணு போதுங்க. அதை விட எனக்கு மற்றது ஒன்றும் பெருசு கிடையாது. மங்களம் கொஞ்சம் இரு வர. என்ன மங்களம், இதை தலையில வச்சுக்க. ஏங்க, இந்த பொட்டை முதல்ல வச்சு விட்டு அதை நீங்களே வச்சு விடுங்க.